வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. டேய் சரவணா, என்னடா எப்ப வந்த நீ வந்தே எனக்கு தெரியல. அதுவும் நீ வந்த உடனே நானே உன்னை கவனிக்கலன்னா கூட என்ன தேடி தானடா ஃபர்ஸ்ட் வருவேன். இவனுங்க கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கேன். ஏண்டா இவனுங்கெல்லாம் கோரஸ் பாடுறானுங்க, நீ என்னடா சிரிக்கிற? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சிரிக்கிற மாதிரி தானே மச்சான் வந்து நின்று இருக்க. டேய் எங்கடா போன இவ்வளவு நேரம்? டேய் நான் எங்க போவேன் உங்களை விட்டுட்டு? ரூம்ல தான் இருந்தேன், கிளம்பி இப்பதான் வரேன். நேரா இங்கதான் வரீங்களா? ஆமாண்டா, ரூம்ல இருந்து உங்களை பார்க்க தான் வரேன். அப்படி தெரியலையே மச்சான், நேரா நீ எங்களை பார்க்க வந்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே. டேய் வினோத், நீ ஏன்டா கம்முன்னு இருக்க? இவனுங்களா என்னடா சொல்றானுங்க? தென்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தோமடா வசந்து வஞ்சகன் வசந்த் தானடா. சொல்லுங்கடா, வஞ்சகன் வசந்த் தானடா. பைத்தியக்காரனுங்களா, என்னடா பாட்டு பாடுறீங்க? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. மச்சான் அதுல வரும்ல ஒரு டைலாக், அதை பேசுடா, அப்பதான் என் மனசு ஆறும். டேய் டேய், நான் ரதி தேவி வாய்ஸ்ல பேசுறேன்னா. வசந்த் மாமா, காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் கொள்ளும். ஆனா அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. ஆனா அந்த தெய்வமே கலங்கி நின்னா நாங்க யாருக்கிட்ட போய் முறையிடுறது வசந்த் மாமா? டேய் இப்ப என்னடா நான் பண்ணேன்? எதுக்குடா இப்ப எல்லாரும் கோரஸா என்ன பார்த்து இப்படி எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி இனி எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லை அம்மா வானகம் செல்ல, ஒரு நாளும் நான் இது போல் அழுததும் இல்ல, அந்த திருநாளை எங்கள் வசந்த் கொடுத்தான் யாரிடம் சொல்ல. டேய் அடிச்சிருவோம் பாத்துக்கோங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மச்சான் வெளியே வரும்போது கண்ணாடியை பாத்தியா? டேய் புதுசா நீ ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்திருக்க, நீ ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கண்ணாடியை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரனா ஒரு லாஜிக் இருக்கு. இந்த நாய் நேத்தி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது வருஷ கணக்கா. அப்படி இருக்கும்போது இவன் ஏன்டா கண்ணாடியை பார்த்துட்டு வரணும்? ஒழுங்கா 2 பேர் கூட்டு கலவாணித்தனமா பேசாதீங்கடா. இது எப்படி நடந்ததுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மச்சான் சத்தியமா இதுல ஏன் கூட்டு கலவாணித்தனம் எதுவுமே இல்லடா. அவ எப்பயும் போல சமாதானம் ஆனவனே லீலைய ஆரம்பிச்சிருப்பா. இவன் மேல எந்த தப்பு இருந்திருக்காது. ஒழுங்கா பேசுங்கடா. ஓ அப்ப தலைவர் கொடுத்ததை வாங்கிட்டு வந்திருப்பாரு, திருப்பி கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்ல வர, அப்படித்தானே? அப்படியா இருந்தாலும் எங்களால ஒத்துக்க முடியாது. அது எப்படிரா? நாங்க நேத்தி வரைக்கும் மொரட்டு சிங்கிளா இருக்கோம், இதோ கல்யாணம் ஆயிருக்கானே அவனையும் மொரட்டு சிங்கிளாக்கி 2 நாளா உட்கார வச்சிருக்கோம். இவன் மட்டும் தனியா போய் ஏதோ கேம் விளையாண்டு வந்திருக்கான். ஸ்ரீநிதி போல்டான கேரக்டர்லாம் எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு போல்டான கேரக்டராடா? அதுக்குன்னு வசந்த் நீர் வாசமா தானடா இருந்த? நீ பாடின பாட்டுக்கு நான் எச பாட்டு எல்லாம் பாடினேடா. என்னடா இப்படி பொசுக்குன்னு கவுந்து விட்டேன்? ஏன் மச்சான் லைவ்ல லவ் பண்ற என்னாலே எதுவும் பண்ண முடியலடா. 4 வருஷம் கேப் விட்டுருக்க, எப்படிடா சடனா இப்படிலாம் மாறின? இப்படிலாம் பண்ண முடியுது? வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய்க்கணக்கா, தினந்தோறும் வெறுங்கனவா, என் விதிய எழுதையில அந்த சாமியும் ஒருங்கியது. டேய் நான் சீரியஸா டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்களாம் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. நீ ரூம்ல இருந்து இங்கதான் ஸ்ட்ரைட்டா வரேன்னு சொல்றத நான் நம்புறேன். இவனுங்க நம்பலனாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல. என்ன கேள்வி? உன் ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல உன் ரூம்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ளவோ ஸ்ரீநிதிய நடுவுல பாத்தியா? யோசிக்காதடா. நீ சொல்ல போற பதில்ல தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதே இருக்கு. அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லு.
ம் பேசாம உண்மையே சொல்லுவோம். இவனை தவிர நம்மள காப்பாத்துறதுக்கு இப்ப யாரும் கிடையாது. இவங்ககிட்டயும் போய் சொல்லணும்னு வச்சுக்கோயேன், மொத்தமா சேர்ந்து செஞ்சுருவானுங்க. இவனுங்க வேற என்னத்த கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரியல. இப்படிலாம் கேட்கறானுங்க. ஒருவேளை பூக்கூட மேட்டர் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ? ஆனா இவனுங்க இப்ப ஏதோ நடந்துச்சுன்ற மாதிரி தானே பேசுறானுங்க. பூக்குடைய பத்தி பேசுற மாதிரி தெரியலையே. நம்மளா பேசி எதுவும் மாட்டிக்க தேவையில்ல. அவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோன்னு. மச்சான் ரூம்ல இருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். நடுவுல அவ தான் என்கிட்ட வந்து சண்டைலாம் போட்டு வம்பெல்லாம் வளர்த்தா. அதனால தான் லேட் ஆயிடுச்சு உன்னை வந்து பார்க்க கூட. நான் அவளை வர வழியில பார்த்தேன் தான். Oh my God. முடிச்சு விட்டீங்க போங்க. இதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? ஓ டேய், அவளை பார்த்ததெல்லாம் கரெக்ட் தான். ரிட்டன் அவளை பார்த்துட்டு வரமே, நம்ம ஒரு வாட்டி நம்மளையே பார்த்துட்டு வரணும்னு உனக்கு தோணுதாடா? அவ தான் விசக்கிருமின்னு தெரியுதுல்ல. அவகிட்ட மாட்டினியே, ரிட்டன் நீ ஒழுங்கா வர முடியுமாடா? டேய் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதானே? இவனா ஒன்றும் தெரியாத பப்பாவா? அவ ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரியே பேசுறேன். அவ ஒரு பொண்ணு, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஆமா ஆமா, அவ பொண்ணு தான். அப்படியே பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறா. பொண்ணுக்கு உண்டான ஒரு கேரக்டரும் கிடையாது. சுத்தமா நான் தான் பொம்பளை பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கேன். அவ ஒன்றும் பயப்படல தெரியுமா? நீ எவ்வளவு காரணம் சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் வசந்த். டேய் நீ ஒழுங்கா அவன்கிட்ட கேளு, காணாம போன பூக்குடிக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துதானே? ஏன்னா அன்னைக்கு நைட்டே அவ வந்துட்டா. இவன் இப்படிலாம் வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ பூக்குடிக்கு இவனுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. கண்ணாடி போட்ட என் தங்கமே, ஆமால்ல, இவன் மேல நம்ம டவுட் படணும்ல. இந்த அளவுக்கு வந்து நிக்கிறானா, கண்டிப்பா இவனா தான் இருக்கும். அப்ப டெஸ்ட் எடுத்துருவோமா? ஐயோ பாவம், என் வசந்த் வேற இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறானே. நான் காப்பாத்த கூட முடியாத சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கனே. சரவணா, என்னடா நடக்குது? ப்ளீஸ் சொல்லுடா. எருமை, நல்லா ஷர்ட்டை பாரு, கழுத்துக்கு கீழே கிஸ் பண்ண மார்க் இருக்கு. போயிட்டு வந்த அவருக்கு கூட ஒரு மார்க்கும் கிடையாது. அங்க பாருங்க, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆகி டக்கின்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா உங்களை பார்த்ததான் வேற எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. என்ன விஷயம் சொல்றீங்களா? மாட்டிக்கிட்டீங்க, பதில் சொல்லுங்க. சும்மாவே காலி பண்ணுங்க. பூ கூட மாற்ற சொல்லாத, பூ கூட மாற்ற சொல்லாதன்னு சொன்னோம். கண்ணை மூடுன்னு ஒரு செகண்ட் சொன்னா, எதுக்கு சொல்றான்னு யோசிக்காம வந்துட்டோமே. அவன் சொல்ற மாதிரி அவ கேடின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவன் நம்மள கண்ணை மூட சொன்னாலே என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு யோசிக்காம இவன் வந்திருக்கான்னு ஆர்வ கோளர்ல ஓடி வந்துட்டோம். ஐயோ கடவுளே. டேய், அது அவ பேச வந்தாடா, எதுக்கோ கண்ணை மூடுன்னு சொன்னா, அதனால நான் கண்ணை மூடினேன். இதுக்குதான் கண்ணை மூட சொல்றான். அப்படியே ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி கண்ணை மூடி இருக்கான். டேய் அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு எப்படிலாம் பாடின, எங்க எல்லாரையும் கொலை பண்ண நாய, அதுக்குள்ள எப்படி உனக்கு லவ் வந்துச்சு? அதுவும் கிஸ் பண்ற லெவலுக்கு? 4 வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு பூக்கூடையை கொண்டு போய் வச்சு ஃபர்ஸ்ட் நைட் லெவலுக்கு கொண்டாடி இருக்கேனே. டேய் அப்படி மட்டும் என்ன கேட்காத. நான் பூக்கூடையெல்லாம் எடுத்துட்டு போல. நீ பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு சொல்லிட்டான் அஜய். எங்க வீட்டுல கல்யாண பேச்சு பேசுறதுக்கு கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் துறைக்கு விருப்பம் இல்ல. ஆனா சொல்ல வச்சிடாதரா. டேய் என்ன சந்தேகப்படாதீங்கடா, நான் அப்படிலாம் கிடையாது. அவ வேணும்னு நான் உங்களை பார்க்க போறேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படின்னு சொன்னா, நான் தாண்டா யோசிக்காம வந்துட்டேன். சரவணன் சொன்ன மாதிரி அவ கேடின்னு இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியலடா. சீரியஸா அவ என்ன டச் கூட பண்ணலடா. இந்த மார்க் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏண்டா கேட்கறவன் கேனையா இருந்தா கேஆர் விஜயா தலையில கெட்டிவி தெரியுது தம்பிய. இந்த பழமொழி இப்படியா வரும்? ரொம்ப முக்கியம்னா ஆராய்ச்சி. ஃபர்ஸ்ட் நீ ஏன் இப்படி வந்தன்றதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம்னா. மச்சான் சீரியஸா எதுவுமே நடக்கல. உங்க 5 பேர் மேல சத்தியமா. இதுக்கு மேல நான் என்னடா பண்ணி ப்ரூஃப் பண்றது? அவ கேடிடா சரவணன் சொன்ன மாதிரி. உண்மையா நான் எதுவும் பண்ணல மச்சான். டேய் விடுங்கடா, அவன் சொல்ற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அவ ஏதோ நம்ம கிட்ட மாட்டி விடுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கா. நம்ம 5 பேர் மேல சத்தியம் பண்றான். இதுக்கப்புறமும் மாடா அவனை நம்ப மாட்டீங்க? லாஜிக் கரெக்ட். வேற என்ன சத்தியம் பண்ணியிருந்தாலும் இவனை நம்பியிருக்க மாட்டோம். நம்ம 5 பேர் மேல சத்தியம் பண்ணதுனால நம்புறோம்னா. தேங்க்ஸ் மச்சான். அவ ரொம்ப பண்றா தெரியுமாடா. என்னால அவ டார்ச்சல் தான் தாங்கவே முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பண்றாளு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணுவா? விதி வலியுது மச்சான், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. நீங்க தானே தலைவரு. அவ தான் வேணும்னு 4 வருஷமா தாம இருந்தீங்க. இப்ப என்ன அவளை வச்சு எப்படி சமாளிக்கிறதுங்கிறீங்க? கரெக்டு தான் இல்ல. நான் தான் அவ வேணும்னு ஒத்த கல்ல நின்னேன். ஆனா ரொம்ப பண்றாடா. 4 வருஷம் அவ மறந்ததை பூரா மொத்தமா வச்சு செய்வா போல. சரி அதெல்லாம் விடுங்க. என்ன சரவணா, போன விஷயம் என்னாச்சு? சக்சஸா? டே என்னடா கோரசம் என் பக்கம் திரும்பிட்டீங்க? மச்சான் கஷ்டப்பட்டு அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்தோம்டா. அதுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தோ உக்காந்துருக்க பின்னாடி அது பெத்த ஒத்த புள்ளைய வச்சு கொஞ்சிட்டு கிடக்குறோம். அது நம்ம மொத்த பேரையும் அப்பான்னு கூப்பிட்டு தெரியுது. அடுத்த புள்ள ரெடி ஆகுமா ஆகாதா? இல்ல அன்புமா திரும்பவும் கதை சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்துட்டாளா? ஏன் ஜெகனு, நீ எதுவும் கேள்வி கேட்கலையா?
நோ நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவ எனக்கு தங்கச்சி. ஒரு அண்ணனா இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க கூடாது. அதனால டீசெண்டா காதுல மட்டும் வாங்கிக்கிறேன்னு. ரொம்ப டீசென்ட்டா, அப்படியே என்ன தேங்க்யூ. தலைவரே, நீங்க அப்படியே எஸ்கேப் ஆகாதீங்கன்னு. நீங்க அன்புமா இருந்த கண்டிஷனுக்கு மறுநாளே வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 நாள் ஹால்ட் அடிச்சுட்டு வந்ததை பார்த்தா அப்ப ஏதோ சம்பவம் நடந்திருக்கு போல. லாலி லாலலலாலா. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிடுங்க சொல்லிட்டேன். மச்சான், லாஜிக்கே இல்லாத பேசாத. தடவை உனக்கு எல்லாரும் முறைப்படி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணப்பவே அங்க ஒன்னும் நடக்கலன்றத பட்ட போட்டு வந்து ப்ரூவ் பண்ண. எங்கள்கிட்ட தானடா புலம்புன. நாங்க எல்லா டைமும் கேட்க தானே தெரிஞ்சோம். இந்த டைம் நீ போயிட்டு வந்து ஏதோ உனக்கு சாதகமா நடந்துச்சுன்றதுக்காக எங்கள்கிட்ட சொல்ல மாட்டியா? நாங்க கேட்கறது எஸ் ஆர் நோ கொஸ்டின் மட்டும் தானடா. சொல்ல முடியாது, போங்கடா. ஏய், யாரும் சொல்ல தேவையில்ல, யாரும் கேட்க தேவையில்ல. இவன் நெத்திய பத்தியா பட்டைய காணோம். இவனுக்கு எந்த சம்பவம் நடக்கல அப்படின்னா இப்ப பட்டை போட்டுட்டு வந்துலடா உட்காந்து இருந்திருப்பான். பட்டை போடாம வந்து உட்காந்து இருக்கிறத பார்த்தா அடுத்த புள்ள ரெடி ஆயிடும் போலயே. அப்ப வாங்கின பூலாம் வேஸ்ட் ஆகல, அப்படித்தானே? போதும் மச்சான், போதும், தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. டேய், என் கதையை விடுங்கன்னு. கண்டிப்பா குட்டி சரவணா வந்துருவான், இல்ல குட்டி அன்பழகியாச்சும் வந்துருவா. ஓகேவா? உங்க கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவுமா நேற்று வீடியோ போடணும்னு அட்மின் நினைச்சாங்க. வீடியோ போட முடியல. அதனால ரிலேட்டட் விஷயஸா இன்னைக்கு நம்ம கொண்டாடிடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் டேவை. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை டியர் மச்சான்ஸ். டேய், இந்த வருஷம் உங்க கேங்ல நாங்களும் இருக்கோன்றத நினைச்சா சந்தோஷமா இருக்குடா. என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட பொசுக்குன்னு? இனிமேல் வருஷம் வருஷம் 2 ஃப்ரெண்டை புதுசா சேர்க்கிறோன்னா? டேய், மரியாதையா எல்லாரும் வாய மூடுங்க சொல்லிட்டேன். உங்க 5 பேருக்கு காஸ்டியூமை தேடி உங்களை ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்கிறதுக்குள்ளே அட்மினுக்கு உயிர் போதான். இனிமேல் எவனாவது ஃப்ரெண்டை கூட சேர்க்கணும்னு நினைச்சீங்க, சாவடிச்சிருவோம் சொல்லிட்டேன். அட்மின் பர்மிஷன் இல்லாம நீங்க யாரையும் உள்ள சேர்க்க கூடாது. அட்மின் மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம 5 பேருக்கு உண்மையிலே காஸ்டியூம் தேடி உட்கார வைக்கிறது கஷ்டமா தான் இருக்காண்டா. அட்மினே, அதை நீ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். இவனுங்களெல்லாம் எப்படி உட்கார வைக்கிறதுன்னு. நாங்க என்ன ஜடை முடி பூவு போட்டுலாமா கேட்குறோம்? பேண்ட் சட்டை மட்டும்தான் கேட்குறோம். அதையும் உன்னால தேட முடியலையா? ஓவரா வாய் பேசாதானே. நாங்க சேர்ப்போம், அதை யாராலையும் தடுக்க முடியாது. டேய், போன எபிசோடு வரைக்கும் உனக்கும் பூவு போட்டு ஜடை முடி எல்லாம் தேவைப்பட்டது. வாயை மூடிட்டு இருந்தா வினோத்தே அடிச்சிருவோம் பாத்துக்க. டேய், உண்மையிலே அட்மின் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்கன்னு. அப்புறம் சரவணா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்டா. அதனால ஏறுமை மூஞ்ச மாத்து, லவ் யூ சொல்ல போறானுங்க போல. மாத்தி தொலைக்கிறேன். இந்த அட்மின் ஒரு நாள் இருக்குன்னு. மூட்டு போடா. கிரேட் இன்சல்ட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. லவ் யூ மச்சான். நான் கூடண்டா. லவ் யூடா மச்சான்ஸ். மிஸ் யூடா மச்சான்ஸ். மிஸ் யூ சோ மச். இந்த 2 டேஸா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. டேய் சரவணா, நானும் ரிஷியும் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். அப்படியே ஒர்க்கை விட்டுட்டு வந்துட்டோம்லடா. என்னடா ஊருக்கு போறேன்றீங்க? அதானே என் தங்கம், ஊருக்கு போறியா ரதியை விட்டுட்டு? டேய் வந்துருவோம்டா. உடனே எல்லாரும் சீரியஸா ஆகாதீங்க. போயிட்டு ஒரு 1 வீக்ல வந்துடுறோம். வசந்த் மேரேஜ் தான் இருக்குல்ல, அதுக்கு வந்து களை கட்டிடலான்னு. டேய், என்னடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய சர்வீஸ் பண்ணலாம்டா. பிரச்சனையே கிடையாது. நிறைய வில்லேஜஸ் இருக்கு. ஸோ அங்க போய் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இந்த ஊரை சுத்தியே நிறைய கிராமங்கள் இருக்குடா. அதுல நம்ம சர்வீஸ் பண்ணலாம்டா. பிரிஞ்சு போகணுன்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்கடா. நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துறேனாடா இங்க இருக்கும்போது? டேய் லூசே, அப்படிலாம் கிடையாது. நீ எங்களை எதுவும் கஷ்டப்படுத்தல. சொல்ல போனா இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்பதான் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அப்புறம் என்னடா? டேய், அடிபட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கே போல. அப்பாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, அப்பாவும் தனியா இருக்காரு. நான் போயிட்டு உன் மேரேஜுக்குள்ள ரிட்டர்ன் வந்துடுறேன், சரியா? டேய், ஏன்டா? அப்பாவையும் கூப்பிட்டு வந்துரு. ஒரு ஊரையே ஒரு குடும்பமா வச்சுக்கன்னா. ஏற்கனவே அட்மின் உட்கார வைக்க முடியலன்னு புலம்புது. இதுல வேற கேரக்டர் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய், உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலே அட்மினுக்கு கதி கலங்குதான்டா. டேய், பட் உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவோம்டா. நீங்க சொல்றீங்க. ஆனா போயிட்டு 10 டேஸ்ல வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்டா. டேய், அப்போ நானும் இவனுங்க கூட போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வரவாடா? நான் இப்ப செருப்பு எடுக்கவாடா? செருப்பு எடுக்கவான்னு கேட்கறேன். எருமை, உன்னை போவே கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணியாச்சு. என்ன எப்படி அவன் லாக் பண்ணி வச்சிருக்கானோ உன்னையும் அதே மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிருக்கான். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல நாய. உன் குடும்பத்துல இருந்தே உன்ன ஒரு தனி குடும்பமா ஒதுக்கி விட்டுட்டாங்க. அப்பப்போ போய் உங்க அப்பா அம்மாவெல்லாம் நீ பாத்துட்டு வர. நான் தப்பு சொல்லல. பட் நந்துக்குட்டியெல்லாம் எங்களால அனுப்ப முடியாது. போறதா இருந்தா நீ மட்டும் போ. ஆமா, நந்துக்குட்டியெல்லாம் அனுப்ப முடியாது. நானே அவளுக்கு இங்க பெஸ்ட் ஸ்கூலா பார்த்து அட்மிஷன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஜாயின் பண்ண போறா. நீ போறதா இருந்தா போ, தனியா போ. டேய், அவ ஏன் பொண்ணுடா? என்ன கேட்காம எந்த ஸ்கூல்லடா அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்க? டேய், காப்பித்தூள் மண்டையா,
அவ எங்க பொண்ணுடா. அவன் தான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால நான் தான் ஃபாதர்ன்ற இடத்துல சைன் போட்டிருக்கேன். மதர்ன்ற இடத்துல என் அன்புக்கு சைன் போட கத்து கொடுத்து சைன் போட்டிருக்கேன். 2 3 ஸ்கூல் அப்ளை பண்ணியிருக்கோம். எந்த ஸ்கூல்ல கிடைக்குதோ அங்க ஜாயின் பண்ண வச்சிருவோம். அதனால போறதா இருந்தா நீ தனியா போ. அட பாவி பயப்புலீங்களா. டேய் அப்ப என் பொண்டாட்டின்னு ஒரு கேரக்டர் இருந்தது அது. அவளையும் ஹாஸ்பிட்டல்லே ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சாச்சு. அதனால இதுக்கப்புறம் வசந்த் கிளினிக்லயே ஒர்க் பண்ணுவா. நீ மட்டும் எங்கேயாவது போறதா இருந்தா போயிட்டு வா. டேய் என் பொண்டாட்டியே எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க, என் பிள்ளையே எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க, என்ன மட்டும் தனியா எங்கடா போக சொல்றீங்க? அவங்களாம் யாரும் போறேன்னு சொல்லல. நீ தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போறதா இருந்தா போ. சரி என் கதையை முடிச்சு விட்டீங்க. இவனும் அவனும் ஊருக்கு போயிட்டு வரான்னிட்டான். அந்த மஞ்சு முஞ்சுக்கு என்ன பிளான் போட்டிருக்கீங்க? வினோத் வீட்டில் ஃபோன் போட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசியாச்சு. வினோத் நீ வீட்டில் வினோத்னியே பேசிட்டா. எங்க சார்பா அவனுக்கு பேசிட்டோம். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாண தேதி வச்சோடனே கூப்பிடுவாங்க. அப்ப இவனை அனுப்பி வைப்போம். ஓ மை காட். டேய் உண்மையாவடா எங்க அப்பா அம்மா கிட்டயே ஃபோன் போட்டு பேசுனீங்க? ஆமாண்டா உங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும். வேற யார்கிட்ட பேசுறது? வினோத் நீ வீட்லயும் கால் பண்ணி உங்க அப்பா அம்மா பேசிட்டாங்க. மேரேஜ் டேட் 2 ஃபேமிலியும் ஃபிக்ஸ் பண்றதா இருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணோடனே கூப்பிடுவாங்க. போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வினோத் நீ கூப்பிட்டு இங்கே வந்து சேரு. உங்களுக்கும் ஜாப் இங்க தான். டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லார் கதையும் நீங்களே முடிச்சிட்டீங்க. மச்சான் எப்பவும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்டா. அதே மாதிரியே ரிஷிக்கும் அடுத்தது நம்ம ஜெகனுக்கும் ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் ஃபுல்ஃபில்லா இருக்கும்டா. அதெல்லாம் நல்லபடியாவே அமையும். டாக்டர் சார் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். வசந்த் மேரேஜ் காலை கட்டுறோம். டேய் ஃபீல் பண்ணாதானே, கண்டிப்பா வந்துருவோம். உங்க உசுறு எடுக்காம நாங்க மட்டும் தனியா என்ன பண்ண போறோம்? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள குட் நியூஸ் சொல்ல ட்ரை பண்ணு. அதெல்லாம் தலை ட்ரை பண்ணிடுவாப்ல. டே பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற ஒரே ரீசனால நீங்க 2 பேருமே சரிடா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுல எந்த குறையும் வச்சது இல்லடா. ஏன் எருமை? எனக்கு ஒண்ணுனா அவனுக்கு ஒண்ணுனா வேற யார் பாப்பா? நீங்களா தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க தான் பார்ப்போம். இதுலன்னா உனக்கு சென்டிமெண்ட் வேற கிடக்கு. மூஞ்ச பத்தியே நல்லா சிரிச்ச மாதிரி இரு. இருந்தாலும் மிஸ்ஸியும் மச்சான் வீட்டில் எப்படி இந்த விஷயத்த பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தான் பட்டாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ்டா. சரிடா. டேய் ஜெகனே உனக்கு 10 நாள் தான் டைமு. ரிஷி உனக்கும் தான். ஊருக்கு போயிட்டு வந்துடுறீங்க சொல்லிட்டேன். வரலன்னா வந்து தூக்கிட்டு வந்துருவோண்டா. ஏன் ரிஷி என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாரு. என்னை பார்க்க ஓடோடி வந்துருவாரு. அப்படிதானே ரிஷி? ஆமாண்டி ரதி செல்லும். ஆமா தங்கச்சி, இந்த ஆஃப் சாரிலாம் எப்படி இருக்கு? உன்னோட தான் எனக்கு கரெக்டா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நீங்க பேசுற சவுண்ட் இப்ப வித்தியாசமால இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சவுண்டா பேச தெரியுமான்றது எனக்கு தெரியாதா? சவுண்டாலாம் பேச தெரியும், நல்லா பேசுவேன்னு. எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம், அதனால பேசாம இருந்தேன். ஏன்னா லைஃபே போயிடுன்ற சூழ்நிலையில நான் எப்படி பேசியிருப்பேன் சொல்லு? ஏய் ஸ்ரீநிதி கம்மனரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைஃப்லாம் எங்கேயும் போகாது, யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. சந்தோஷமா இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். நீ ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னே நாங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் தெரியுமா? ஆனால் இந்த 2 நாளா நீ ஹாப்பியா பேசுறது, எல்லாரு கூடயும் இப்படி மிங்கிள் ஆகி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ஊருக்கு போறேன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சொன்னேன். ஆனா ஒரு சில சுச்சுவேஷனால தான்க்கா அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன் தெரியுமா, நீங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு. அதெல்லாம் ஒரு காரணமா நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு? என்கிட்ட சொல்லியிருக்காம்ல, நான் பிரச்சனைக்கு உடனே முடிவு சொல்லியிருப்பேன் தெரியுமா? அப்படியா? என்ன முடிவு சொல்லியிருப்பீங்க என் தங்கச்சி அக்காவுக்கு? நான் முடிவு என்ன சத்தியமே பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க வசந்த் மாமாவை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. எனக்கு பிறக்க போற பிள்ளைய உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருப்பேன். அன்பு இங்க பாரு ஸ்ரீநிதிமா, எங்க அன்பு அவ்வளவுதான். எல்லார் பிரச்சனைக்கும் உடனே சொல்யூஷன் சொல்லிடுவா. இது நல்லதா கெட்டதா யோசிச்சு பேசணுமா யோசிக்காம பேசணுமான்லாம் நினைக்க மாட்டா. அவ மனசுல பட்டதா அவ பட்டுன்னு பேசிடுவா. எப்படி அன்பு உன்னால இப்படி சொல்ல முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை மேல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், அதாவது கனவு இருக்கும், எவ்வளோ ஆசை இருக்கும். அதெல்லாம் மீறி உடனே சொல்லிட்டேன் எனக்கு அந்த குழந்தைய தரேன்னு. அக்கா இதுல கனவு அப்படின்லாம் இல்லக்கா. நானும் தான் பாத்துக்க போறேன், நீங்களும் தான் பாத்துக்க போறீங்க. நீங்க என்ன விட்டு என் பிள்ளைய தூக்கிட்டு போய் எங்கேயாவா வளர்க்க போறீங்க? அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கணும். எங்க வசந்த மாமா காதலிக்கும் போது சொந்த பந்தம் இத்தனை பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி நாங்க இப்படி இருக்கோம், எங்களுக்குலாம் இத்தனை குழந்தை பிறக்கும் அத்தனை குழந்தை பிறக்குன்னு அது சொல்லியிருந்தாலும், ஏங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்கலன்னு பரவாயில்ல, உங்க அண்ணன் பிள்ளைய நம்ம வளர்ப்போம், தங்கச்சி பிள்ளைய நம்ம வளர்ப்போம். ஆனா அவங்களாம் இருந்தா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு குழந்தைன்றது அடுத்த கட்டம் தான். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்லாம் நீங்க மாமாக்கு தைரியம் சொல்லியிருக்கணும்.
கரெக்டு தானே அவ சொல்ற பதில். அவ அளவுக்கு யாராலையும் பேச முடியாது. படிச்ச நம்மளை தாண்டியும் படிக்காத அவ தான் மேதையா இருக்கா. எப்படி உடனே பதில் சொன்னா பத்தியா அவ புள்ளைய உனக்கு தரேன்னு. நான் கூட அந்த வார்த்தையை யோசிக்கல, உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. ஆனா அவ வந்தோடனே உன்னை பார்த்து சொல்லணும்னு சொன்ன வார்த்தை இதுதான். எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சப்ப கூட எனக்கு கூட அந்த மனசு வரல ஸ்ரீநிதி. ஆனா அவளுக்கு வந்துருச்சு பத்தியா. அதுதான்க்கா எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. வசந்த் சொன்ன அதே பதில் ஏன் அண்ணன் பிள்ளைங்களை நம்ம பிள்ளையா நினைக்க மாட்டோமா, என் தங்கச்சி பிள்ளைங்களை நம்ம பிள்ளையா நினைச்சிருக்க மாட்டோமா? அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி நான் வேணான்னு முடிவெடுத்தேன்? அந்த குழந்தை தான் உனக்கு தடையா இருந்துச்சா? அந்த குழந்தைய மீறி என் மேல வச்சு இந்த காதல் உனக்கு பெருசா தெரியலையான்னு கேட்டாரு. அதையே தான் அவளும் கேட்கறா. அக்கா எங்க வசந்த் மாமா எவ்வளவு வெகுளி தெரியுமா, எல்லார் மேலே எவ்வளவு பாசமா இருக்கும் தெரியுமா? அதை போய் 4 வருஷமா தவிக்க விட்டுட்டீங்களேக்கா. ஓ வசந்த் மாமா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சதுனாலதான் தவிக்க விட்டுட்டேன். இனிமேல் ஒரு காலமும் அவரை தவிக்க விட மாட்டேன். இதோ பாருங்க, நான் சும்மா சொன்னேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இன்னும் உங்களுக்கே புள்ள இதுக்கப்புறம் பிறந்தாலும் சரி, எனக்கு பிறக்க போற முத புள்ளைய உங்க கையில தான் கொடுப்பேன். நீங்க தான் வளர்க்கணும், பாத்துக்குங்க. ஒரு குழந்தைக்காக எங்க வசந்த் மாமாவும் நீங்க வேணான் இருக்கீங்க. பாருங்க, நான் புள்ள பெற்று கொடுப்பேன், நீங்க தான் வளர்த்து தரணும். கண்டிப்பா வளர்த்து தரேன். எனக்கு புள்ளையே தேவல்லடி, உன் புள்ளைய வளர்த்தா மட்டுமே போதும். இந்த ஜென்மத்துக்கான பலனை நான் அடைஞ்சிருவேன். இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா உடனே நீ வருத்தப்பட்டு பேசாதானே, எப்படி சிரிச்சுட்டு வந்த? நான் தான் உன சோகமாயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ சோகமாவாத, ஒழுங்கா பேசு. சூப்பரா இருக்க தெரியுமா பாவாடை தாவணில, அவ்வளவு அழகா இருக்க. எங்க ஊர் கரப்புள்ளையில தோத்திரம் போட்டுருக்க பாவாடை தாவணில, அப்படி ஒரு அழகா இருக்க. ஸ்ரீநிதி அம்மா. என்னடி தங்கம் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சூப்பரா இருக்கீங்க. பாப்பாவும் பாவாடை சட்டை போட்டுட்டு வந்த மாதிரி. அம்மா போட்டு விடவா? போட்டு விடுங்க. நான் உங்களை மாதிரியே போட்டுக்கிறேன். அம்மா இப்பலாம் நீங்க நல்லா சிரிச்சு பேசுறீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் நீங்க என் பாப்பா கிட்ட ரொம்பலாம் பேசவே இல்ல. என் நந்துக்குட்டி ஏன் என்ன சீக்கிரமா அம்மான்னு கூப்பிடாம இருந்தா? இவ்வளவு நாள் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டா, அதனால என் நந்துக்குட்டி கிட்ட சிரிச்சு பேசல. அம்மான்னு கூப்பிட்டோன்னே நந்துக்குட்டியை தவிர வேற யாருக்கிட்டையுமே அம்மாவுக்கு பேச தோணல. நீ ஏன் லேட்டா கூப்பிட்ட இந்த ஸ்ரீநிதியா அம்மான்னு? அப்ப நான் உங்களை அம்மான்னு கூப்பிடாதனால தான் நீங்க ஒழுங்கா பேசலையா? ஆமா, என் நந்துக்குட்டி அம்மான்னு கூப்பிடாததுனால தான் நான் சரியா பேசல. இப்பதான் அம்மான்னு கூப்பிட்டுட்டான்ல, இனிமேல் என் பொண்ணை நான் தான் சந்தோஷமா பாத்துப்பேன். போதுமா? சரி, நான் அன்பழகி அம்மா கிட்ட மகாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன். நம்ம போய் விளையாடுவோம். நல்ல தங்கம், விளையாட போயிட்டு வந்து பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாட போகணும்னு அம்மா பால் காய்ச்சி வைக்கிறேன். அம்மா நீங்க ஏதோ குட்டி பாப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போதா? ஆமா ஆமா, குட்டி பாப்பா வரப்போகுது. குட்டி பாப்பாவை ரெடி பண்ணதான் அன்பு அம்மா போயிருந்தாங்க. அடி பாவி, எப்படி பேசுறா பத்தியா? ஸ்ரீநிதி அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரியா வருது. மாதிரியா வருதா? ஐயோ, எங்க சீனியர் இப்ப வச்சு வாழ்ந்தாரா இல்ல பேச்சுலரா தான் கூட்டு வந்தியா? ஐயா ஆமா அண்ணா, நடந்த கலவரத்துல இந்த பிரச்சனையை மறந்தாச்சே. அக்ஷய கல்யாணத்தை பத்தி இந்த புள்ள வந்தோடனே குண்டு தூக்கி போட்டதுனால நம்ம இந்த கதையை கேட்க மறந்துட்டோம். எட்டி அன்பழகி என்ன நடந்துச்சு? எல்லாரும் சும்மா இருங்க. சிட்டக்கா தங்கச்சி புள்ள பெற்று தரேன் நீ கமிட்மெண்ட் கொடுத்த வேகத்தை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிருப்பீங்க போலயே. அக்கா ஏமா அவளை போட்டு செய்யற? அவதான் வெக்கப்படுறாளே, அதுல இருந்தே தெரியலையா இந்த வாட்டி வாழ்ந்திருப்பான்னு? அப்ப குட்டி டாக்டர் ரெடி ஆகிடுவாருன்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு புள்ள பெற்று தந்துருவேன், அப்படிதானே? ஆமா, அது தந்துருவேன். டாக்டர் சொன்னாரு தெரியுமா 2 நாளா ஸ்ரீநிதி பிள்ளை இப்படிலாம் வாய் பேசணும். நான் நம்பவே இல்லை தெரியுமா. உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னு டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்படிலாம் எங்களை கலாய்க்கிறீங்க. பாவம் எங்க வசந்த் மாமா வாயில்லா பூச்சி உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போதே தெரியலையா? ஆமா பாவம் தான், என்ன பண்றது. பாவமா இருக்கிறது ஒரு சில டைம்ல கடுப்பா தான் இருக்கு. ஒரு கிஸ் கேட்டா தர மாட்டாரு, என்னன்னு கேட்டு சொல்ல. அட பாவி பயப்புள்ள, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நின்றுகிட்டு இருந்தது இவ்வளவு நாளா. இது என்னன்னா தனியா போய் பீரை அடிக்கும் போலயே. பாவமா எங்க கொழுந்தனாரு பாவம் தான், இருந்தாலும் தங்கச்சியும் பாவம் கிடையாதா? ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு பாவப்படுங்க. இன்னசென்ட்டா ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அதை நடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்புறீங்கன்னா நல்லா, துருன்னு வாய் பேசினா என்ன நம்ப மாட்டீங்களா? இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி முத்தம் கேட்கறதுலாம் தப்பு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தங்கச்சி தப்பு, எனக்கு தப்பு கிடையாது, புரியுதா? பாவம் எங்க வசந்த் மாமா என்ன பாடுபட போதே தெரியலையா. கொழுந்தனார் நிலைமை கொஞ்சம் கவலை கடந்தான்னு. எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, குட்டி பாப்பா வரமா வராதா என் கூட விளையாடுறதுக்கு? நந்து தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு. உனக்கு டாக்டர் பொண்டாட்டி பெற்று தருதோ இல்லை போலீஸ்கார் பொண்டாட்டி பெற்று தருதோ தெரியாது எனக்கு. ஆனால் தோ பின்னாடி நிற்கிது பாரு, அடுத்து ஒரு டாக்டர் பொண்டாட்டி. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு பெற்று தந்தாலும் தரும், நீ அதையே கேளு. ஆமா ஆமா, அக்கா இருக்கிற ஸ்பீடை பார்த்தா அக்கா தான் ஃபர்ஸ்ட் புள்ள பெற்று தருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா உங்க பிள்ளைய தான் நான் வளர்க்க வேண்டியது வரும் போல. என் புள்ள வர வரைக்கும் நீங்க காத்திருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்க பேசுறத பார்த்தா. எனக்கு டபுள் ஓகே, அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க கொழுந்தனார் தான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. நாங்களாம் ஸ்ரீநிதி கிட்ட எங்களுக்கு புள்ள வேணும்னு கேட்டிருக்கோம். என்ன வசந்த் கொழுந்தனாரே இப்படி இருக்கன்னு கேளுங்கண்ணே. அடி பாவி, ஐயோ பாவம் வசந்த் மாமா நிலைமை நினைச்சா கொஞ்சம் கவலை கடமா இருக்கு. கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்னம்மா 2 பேரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க?
நல்லா எழுதியிருக்கோண்ணே, ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பரு. என்னடா இன்னைக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமா? பாசம் இல்ல ஒரு பாயாசம் இல்ல, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். பாவம் மதிய டைம் வேற, வெயில் நின்றுக்கிட்டு இருப்பியே அப்படின்றதுனால வந்தேன். எக்ஸாம் முடிச்சு வந்திருப்பானே. ஆமா, காலையில் வேலைக்கு தானே போயிருந்தேன், அப்புறம் எப்படி வந்தேன்? அப்பா வருவாருன்னு நினச்சேன். போயிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை விஷயமா வீட்டுக்கு வந்தேன். சரி அப்படியே உன்னையும் காலேஜ்லேருந்து வந்திருப்பியே, கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகலான்னு பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு இங்கேயே வேலை செட் ஆயிடுச்சா? அப்படியே செட் ஆயிடுச்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான ஜாப் தான், அவங்களே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும். வெளியில் போய் வேலை தேடணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் கிருஷ்ணா நான் வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். ஆமாண்ணே, கிருஷ்ணா சீனியரை பற்றி தெரியாமல் நானே கொஞ்ச நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவர்கிட்ட தப்பாலாம் பேசிட்டேன். அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் சாரிலாம் கேட்டேன். இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் படித்ததுனால தான் ஈஸியாக இருந்துச்சு. அவருக்குமே தேங்க் பண்ணணும். ஆமாம், எக்ஸாம்லாம் முடிஞ்சுதான்? முடிஞ்சதுண்ணே. சரி ஓகேம்மா. நீ ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்றும் இல்லை. வைஷ்ணவி கிட்ட சொல்லலாமா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு? என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாமா? கிருஷ்ணா சீனியர்கிட்ட கேட்டு எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, பரவாயில்ல? ஆமாண்ணே, இந்த டைம் அவர் தான் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. ப்ராஜெக்ட் கூட அவர்கிட்ட கேட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். சரிம்மா, அவனுக்குமே மார்னிங் தான் பொண்ணு பார்க்கலான்னு வீட்டுக்கு தரகர்லாம் வந்து பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். கிருஷ்ணா சீனியர் கடை மேரேஜ் என்ன திடீர்னு? திடீர்னு இல்லையே. அவன் தான் 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எடுத்து நடத்த போகிறான். இதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி மேரேஜ் பண்ணாமல் இருப்பாங்க? அதுவும் அவங்க அண்ணா நீ ரொம்ப நாளாக கம்பல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவன் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது கூட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓ, இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஃபிக்ஸ் பண்ணலமா, நல்ல பொண்ணாக பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏற்ற பொண்ணா, அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும்ல, அதனால தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிண்ணே, நான் கிளம்புறேன். நீங்களும் பூமாரியை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஏமா வீட்டிலேருந்து யாரும் கூப்பிட வரலையா? வருவாங்கண்ணே. இருந்தாலும் போகிற வழியில் கடையில் ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். நீங்கள் போங்க பார்த்து. டேய், சீரியஸாகவே கிருஷ்ணா சீனியருக்கு கல்யாணமா? ஏய், நான் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன்? உண்மையிலேயே அவனுக்கு கல்யாண பேச்சு தான் எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டில் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவன் ஏதோ பிடி கொடுக்க மாட்டான். மனசில் ஏதாவது நினச்சிட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டான். ஏன், அவருக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்லாம் எனக்கு தெரியல. அவன் சொல்லவும் மாட்டான். பட் அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளோதான். சரிம்மா, நீ பார்த்து கிளம்பு. நானும் பூமாரியை கூப்பிட்டு கிளம்புறேன். பூமாரி போலாமா? போலாண்டா. கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க. புருஷன் வந்துட்டானே, அவன் வந்த பைக் சவுண்டு கேட்டுச்சு, மேலே நடந்து போகிற சவுண்டு கேட்டுச்சு. போய் யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஆச்சு ஏதாச்சு மாமா, டயர்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இல்லாமல் கிச்சனில் நீ என்னடி பண்ணுற? அதான் நான் வந்து கேட்கலன்னு தெரிஞ்சிருச்சுல. தோ டக்கின்லாம் எடுத்துட்டீங்க, 2 பட்டனை கூட கழட்டிட்டீங்க. மீதியை கழட்டி போட்டுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. வா, மீதியை வந்து நீ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். முடியாது, வர முடியாது. நான் காஃபி போடணும் தெரியுமா எல்லாருக்கும். உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா சொல்லுங்க. எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். பொண்டாட்டி வந்தால் மட்டும் போதும். போலாமா? போலீஸு, மணி 6 கூட ஆகல தெரியுமா? உங்களுக்கு நான் இப்போவே ரொமான்ஸு. ஏண்டி, லாஸ்ட் ஒரு 3 டேஸா இவனுங்க பூ கூட ஃபர்ஸ்ட் நைட் ரூமை டெக்கரேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்னையே வச்சுக்கிட்டு காமெடி பண்ணுறானுங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்தா நீ 3 நாள் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நானும் சரி ஓகே, பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் எவ்வளோ சமத்தா இருந்தேன். அதான் முடிஞ்சிருச்சுல எல்லாமே. வா, நம்ம இப்போ போகலாம். இதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் இந்த அஸ்வினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பார்த்துக்கோ. நான் எல்லாருக்கும் காஃபி போடணும். ஏய், வீட்டில் யாருமே இல்லடி, எங்கே போனாங்க எல்லாரும்? யாரும் இல்லையா? எல்லாரும் வெளியில தான் இருந்தாங்க. அதான் தெரியலையே, நான் வரும்போது யாருமே இல்லை. ஓ, அதான் திருட்டு பூனை கிச்சன் வரைக்கும் வந்திருக்கு. ஏய், சீரியஸாகவே யாரையும் காணோம். எனக்கு தெரிஞ்சு அம்மா பாட்டி எல்லாம் மாடிக்கு ஏதாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி காஃபி குடிக்கிற டைம்ல எல்லாம் மாடிக்கு போய் தானே அரட்டை அடிக்கிறீங்க. ஆமா ஆமா, சிட்டக்கா, அன்பழகி, நந்துக்குட்டிலாம் இருந்தாங்களே, அவங்களா எங்க? அவங்களெல்லாம் வச்சு இந்த ஸ்ரீநிதி செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்கா கார்டன்ல. இந்த ஸ்ரீநிதி பேச ஆரம்பிச்சா அப்பப்பா தாங்க முடியல. போறப்ப 10 மாமா கூப்பிடுறா, வர்றப்ப 10 மாமா கூப்பிடுறா தெரியுமா? நீ கூட என்ன அத்தனை டைம் மாமன் கூப்பிட்டதுல பாத்துக்கோ. இப்பதான் பார்க்க சந்தோஷமா இருக்குல்லங்க. ஆனா வசந்த் கொழுந்தனாரு ஸ்ரீநிதிக்கு பயந்து ஓடிட்டு இருக்காருங்க. ஆமா, அவ அப்படிப்பட்ட கேரக்டர் தான். பாவம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா டெத்துக்கு அப்புறம் டோட்டலா அவ லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பெட்டரா இருக்கா. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 நாளா வசந்த் கொழுந்தனாரு அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லயே 2 கல்யாணம் நடக்கும்போது ஜாலியா இருக்கும்ல. போன கல்யாணத்தப்பதான் ஏதோ அப்படியே ஓட்டிட்டோம். இந்த கல்யாணம்லாம் செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும்ல. மேடம்க்கு இந்த 2 கல்யாணம் என்ஜாய்மெண்ட்டையும் தாண்டி இன்னொரு என்ஜாய்மெண்ட் இருக்கு தெரியுமா? இன்னொரு என்ஜாய்மெண்டா? என்ன என்ஜாய்மெண்ட்?
உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸ்ரீ கால் பண்ணி பேசினான். அப்புறம் என்கிட்ட வேற அவன் கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னான். என்ன விஷயம்னு தெரில. கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆமா, அவனும் பின்ன வயசு பையன் ஆயிட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? எப்போவோ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீயும் நம்ம ரோஷினியும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அப்பதான் என் கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. இப்போ நாங்க நல்லா தாண்டா இருக்கோம், நீ அதை பத்திலாம் நினைக்காத அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க, என் தம்பியை நான் இப்பதான் பார்த்ததுனால அவனும் எனக்கு இப்பதான் பிறந்தப்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ள அவனுக்கு கல்யாண வயசாகிடுச்சா? ஆமாங்க மேடம், கல்யாண வயசு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் 2 கல்யாணம், உன் தம்பிக்கு வேற கல்யாணம், பார்த்துக்கோ. மேடம் ஒரே பிஸி ஆகிடுவீங்க. சந்தோஷமா இருக்குங்க கேட்கும்போது. அம்மா இதை கேள்விப்பட்டா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அத்தையை கண்டிப்பா கிருஷ்ணா மேரேஜ்க்கு வர வைக்கிறோம் எப்படியாவது. ஏங்க, அதெல்லாம் நடக்குமா? நடத்துறோம் டி பொண்டாட்டி, நடத்துறோம். மாமா இருக்க பயமீன் அத்தையை கண்டிப்பா கிருஷ்ணா மேரேஜ்க்கு நான் கூப்பிட்டு வரேன். சந்தோஷப்படுவாங்கங்க அவனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டாலே. அதையும் தாண்டி நீங்கள் அவன் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வருவீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஏங்க, பொண்ணெல்லாம் எப்படி பார்க்குறாரா? தரகர் மூலயமா பார்க்குறாரா, இல்லை இவரா ஏதாவது பணம் காசுக்கு ஆசைப்பட்டு அவனை குடியில் தள்ள போகிறாரா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணா மேலே அவருக்கு ஒரு தனி பாசம் உண்டு. அதனால அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. தரகர் மூலயமா பார்க்குறாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். அவர் கிருஷ்ணா லைஃப்பில் எதுவும் ப்ளே பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. கிருஷ்ணா மேலே ஒரு தனி பாசம் வச்சிருக்காரு. அவனை தான் அவரோட உசுராவே நம்புறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். அவன் லைஃப்பில் ப்ளே பண்ண மாட்டாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீயும் அது விஷயமா தான் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டான். என்ன விஷயம்னு தெரியல. அவனை போய் நாளைக்கு தான் பார்க்கணும். சரிங்க. இப்போ ஓகேவா? ஸ்ரீ அண்ணன்கிட்ட வேறு ஏதாவது பேசுனீங்களா? தெரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. 2 டேஸ் முன்னாடியே ஏதோ பேசணும்னு கூப்பிட்டான். ஒர்க்கு டியூட்டி அப்படின்னு பிஸி ஆகிட்டேன். அதனால அவனை பார்த்து பேச முடியல. அப்புறம் இன்னைக்கு வேற கால் பண்ணி கிருஷ்ணா மேரேஜ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்டா அப்படின்னு சொன்னான். சரிடா 2 விஷயமும் பேசிடலாம், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், போய் பேசினாதான் தெரியும். சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிருஷ்ணாவுக்கும் நல்லபடியாக மேரேஜ் நடக்கணும். நம்ம வீட்லேயும் 2 கல்யாணமும் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும். மாமா இருக்கும்போது என்ன தடை வந்துற போது எல்லார் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்தையும் நம்ம இருந்து பார்க்க தானே போகிறோம். லவ் யூ அஸ்வின். எப்போவுமே என் அஸ்வின் என் கூட இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். பிரச்சனைன்னு ஒன்று மைண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிடுவான் என் புருஷன். புருஷனுக்கு இவ்வளோ மரியாதையாடி? அப்படி தான் கூப்பிடுவேன். போடா. கூப்பிடு கூப்பிடு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம் வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால மாமா கூட வந்து மாமாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் மாமா கூட வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு டின்னர் பண்ண கூட வர முடியாது. இதில் காஃபி போட ரிட்டன் நீங்கள் என்ன அனுப்பிடுவீங்களா? தெரியுதுல்ல மாமா எதுக்கு கூப்பிட்றேன். அப்புறம் என்ன, வா போகலாம். டின்னர் காஃபி டீ எல்லாம் வேற யாராவது ரெடி பண்ணிப்பாங்க, நம்ம போகலாம். அஸ்வின், நாங்கள் மார்னிங் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஸ்ரீநிதி எந்த பிரச்சனையால் வசந்த் குழந்தைனார வேணான்னு சொன்னார்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்பழகி எனக்கு குழந்தை பிறந்தா உங்களுக்கு தரேன்க்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்காகவே என் வசந்த் மாமாவை விட்டுட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அவ ரொம்ப இன்னசென்ட், மனசுல பட்டதை பேசிடுவா. பத்தியா, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? அவ இப்படி பட்டுன்னு ஆன்சர் சொல்லியிருக்கா பத்தியா? ஆமாங்க, அவள் சொன்ன ஆன்சர் எங்கள் எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு. அந்த குழந்தைய பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நீங்களும் ஃபர்ஸ்ட் குழந்தைய பேத்து ஸ்ரீநிதி கையில கொடுத்துடலான் இருக்கீங்களா? அதுக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்ல சீக்கிரமா. நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு 2 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலல்ல. அஸ்வின், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் நல்ல மூட்டில் வந்தீங்க, அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இருந்தாலும் என் மனசில் பட்டுச்சு, அதனால கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம், நல்லபடியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணுங்கிறத கடவுள் கண்டிப்பாக டிசைட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அது அவர் நினச்ச மாதிரி நடக்குதோ, நம்ம நினச்ச மாதிரி நடக்குதோ, ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அது நீ தடுத்தாலும் நிற்காது, நான் தடுத்தாலும் நிற்காது. அஸ்வின், எனக்கு அதெல்லாம் புரியுது. நான் நார்மலாக தான் சொன்னேன். நீ நார்மலாக சொல்கிறியா இல்லை மந்த்லி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்கிறியான்னு எனக்கு தெரியல மகா. ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்காதன்னு நான் நிறைய டைம் உனக்கு சொல்லிட்டேன். ஏன், இது எல்லாமே ஒரு பொண்ணு ஆசைப்படுற விஷயம் தானே, அதில் தப்பு இல்லைல்ல? ஆசை இருக்கும் தான், நான் தப்புன்னு சொல்லலை. அது எப்போ படணுமோ அப்போ படணும். தேவையில்லாமல் அது மேலே எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ஏமாறக்கூடாது. இப்போ தானே நான் சொன்னேன், கடவுள் நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுத்தே தீருவார். அப்போ நீ வேணான்னு சொன்னாலும் நான் வேணான்னு சொன்னாலும் நமக்கானது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து தான் ஆகும். உன்னை தாண்டி எனக்கு ஆசை இருக்கு மகா. நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், வசந்த், நான், என் தங்கச்சிங்க எல்லாருக்கும் பிறக்கிற குழந்தைங்கள இந்த வீட்டில் இருந்தே வளர்க்கணும். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எங்களை விட சின்னதாகக்கூடாது, பெருசாக இருக்கணும். இந்த குடும்பம் எப்போவுமே கூட்டு குடும்பமாக இருக்கணும். இந்த வீடு பூரா குழந்தைங்க இருக்கணும். அதை தான் எங்கள் பாட்டி தாத்தாவும் ஆசைப்பட்றாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் ஆசைப்பட்றாங்க. அதனால நானும் வசந்தும் போட்டி போட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு கூட விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படின்லாம் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அந்த அளவு சொன்ன எனக்கு மட்டும் ஆசை கனவு இதெல்லாம் இருக்காதாடி?
ஆசைப்படுற விஷயம் உடனே நடக்கணும்னு நினைக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் டிசைட் பண்ணியிருப்பார்ல மகா, நம்மளுக்கு இப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீ மந்த்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ஏமாறாதன்னு தான் சொல்கிறேன். நமக்கான பொருள் நம்மக்கிட்ட வந்தே சேரும். அஸ்வின், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. நீ என்ன கஷ்டப்படுத்தல மகா, இந்த விஷயத்தை பற்றி நினச்சி நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஏன் எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் சும்மா நார்மலாக தான் பேசினேன். இதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன். சாரி. மகா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி நான் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லு, அன்பழகி சொன்னான்னு சொன்னேன். பிறக்க போகிற ஃபர்ஸ்ட் பிள்ளைய ஸ்ரீநிதி கிட்ட கொடுக்க போறேன்னு சொன்னான், அப்படி தானே சொன்னேன்? ஆமாம். சரி சொல்லு, நீயும் நானும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அன்பழகியும் சரவணனும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அவள் வெகுளியாக இருக்கிறதுனால தான் உன்ன மாதிரிலாம் அவள் யோசிக்கல. 2 மாசமா நம்மளுக்கு இந்த மாதிரி எதுவும் குட் நியூஸ் நடக்கலையே அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனால் அவள் மைண்டில் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது, அப்படி தான் அவள் யோசிப்பாளே தவிர ஏன் நம்மளுக்கு இப்போ குழந்தை இல்லை அப்போ குழந்தை இல்லை அப்படின்லாம் யோசிக்க மாட்டா. வெகுளித்தனமான மனசுக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியாது மகா. அது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் கூட. அவள் பாசிட்டிவாக பேச தான் லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும். கடவுள் அவளுக்கு கொடுத்த வெகுளித்தனத்தில் இதுவுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். புரியுதா உனக்கு? 2 மாசமா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நீ மைண்ட்குள்ளே போட்டு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. ஆனால் அவள் மைண்டில் அதெல்லாம் கிடையாது. வெகுளித்தனத்தில் எவ்வளோ அவள் அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா? அவள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக பேசினால எனக்கு குழந்தை பிறக்கும், அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய உனக்கு தரேன்னு. அந்த மாதிரி தான் உன்னையும் சொல்கிறேன். நமக்கும் குழந்தை பிறக்கும், எப்போன்றதை கடவுள் டிசைட் பண்ணுவார். அந்த டைமில் கண்டிப்பாக குட்டி மகா, குட்டி அஸ்வின் எல்லாரும் வருவாங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக பேசல, நான் கஷ்டப்படணும்னு பேசல. குழந்தையெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் பேசினேன். இது ஒரு விதமான டிப்ரெஷன் மகா. இந்த எக்ஸ்பெக்டேஷன் தப்புன்னு சொல்லலை, பட் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம நம்பணும். சரி, நான் இதுக்கப்புறம் அதை பற்றி பேசல. கண்டிப்பாக நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கும், இந்த வீடு பூரா விளையாடுவாங்க. போதுமா? இதுக்கப்புறம் இதை பற்றி பேசணும்னு வச்சுக்கோயேன், நான் டென்ஷன் ஆகிடுவேன் மகா. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் உனக்கு புரிய வைக்கணும்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஆமாம், போலீஸ் வரும்போது வெளியில் உண்மையிலே யாரும் இல்லையா? இல்லை, நீ இப்போ எதுக்கு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு சிரிக்கிற? நீ எதுவும் தர தேவையில்ல. நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? மூடி அப்செட் பண்ணிட்டேன். மகா முடிவு பண்ணிட்டாலே போலீஸை சமாதானப்படுத்தலான்னு. ஏய், யாராவது வந்துடுவாங்க, கையெடு போடி. ஏன் போலீஸ் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே கிச்சன் உள்ள வந்தீங்க? அதுவும் நான் தான் நோட் பண்ணனே, அங்கே தாப்பால் போட்டு தானே வந்தீங்க. என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறதுனால என் கூட வாழ்கிற வாழ்க்கையை அவள் மிஸ் பண்ணுறாளோன்னு தோணுது. அவள் எக்ஸ்பெக்டேஷன் வேறு ஒரு இடத்துல இருக்கிறதுனால என் கூட அவள் ஃபுல்ஃபில்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாளா, என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்றதெல்லாம் என் மனசுக்குள்ளே இப்போ கேள்வியாக வருது மகா. போலீஸ், அப்போது குழந்தை பிறந்துட்டா உங்களுக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் வந்துடும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, பட் உன் எக்ஸ்பெக்டேஷன் குழந்தை மேலே இருக்கும்போது என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. குழந்தை பிறந்தா நான் என் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறேன். தாத்தா பாட்டி அத்தை மாமன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என் பெரிய குழந்தைய பார்க்க தான் நான் வருவேன். நடிக்காதடி போ, என்கிட்ட பேசாத. நிறைய டைம் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. நீ என் கூட எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியலல்ல. பாப்பா தம்பிலாம் வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் வாழறது தானே நமக்கான வாழ்க்கை. பாப்பா தம்பி வந்தாலும் நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். போதுமா? என் போலீஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் போலீஸ் கூட தான் இருப்பேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, பாப்பா தம்பி வேணும்னு ஆசைப்படுறேன் தான். ஆனால் அவங்கள வளர்க்க எல்லாரும் இருக்காங்க. அதனால் பெற்று கொடுத்துட்டு நான் என் புருஷன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் கோவமாக தான் இருக்கேன். அப்படியா? சமாதானம் பண்ணிடலாமா? ஒன்றும் தேவையில்ல, போடி. தேவையில்லையா? தேவையில்ல. சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளங்கையை தேடுவேன். தோகை கொண்டு நீராடும் அஸ்வின், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்கு கிஸ் கொடுக்கறது நார்மல், பட் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கிஸ் கொடுக்கறது ஸ்பெஷல் தானே. என் புருஷன் வெக்கப்படுறது ஒரு தனி அழகு தான், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓவரா ஐசக்கியா தானே. இன்னைக்கு நீ கேட்டிருக்கல குழந்தை வேணும்னு, ரூமுக்கு வா ரெடி பண்ணிடலான்னு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட மாட்டினாடி. போலீஸு அப்படிலாம் முடிவெடுக்க கூடாதுன்னு. அப்படிதாங்க முடிவெடுக்க முடியும். பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா அந்த ஆசையை நிறைவேற்ற தேவையில்லையா? சும்மா இருந்த குழந்தை வராதுன்னு நீங்கள் ரூமுக்கு வாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் டைம் டியூட்டி பார்த்துருவோம். நான் வரமாட்டேன்ப்பா.
நான் தூக்கிட்டு போயிடுவேன்ப்பா. 8 மணி வரைக்கும் தான் உனக்கு டைமு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து சேர்ற. வேற ஏதாவது வேலை இருக்குன்னு கிச்சனில் நின்ன அப்புறம் பார்த்துக்கோ.